வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. நண்பர்களே, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு 100% பயனுள்ள ஒரு பதிவுங்க இந்த பதிவு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எந்த ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலத்துக்கு போயிட்டு வரணும், பூர நட்சத்திரத்துக்கு உண்டான முழுமையான வாழ்க்கை பலன்களை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லா ஜோதிடர்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் தங்களுடைய நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. ராசின்றது 12 ராசி தானுங்க. எப்படி நம்ம 12 மாதங்களை சொல்கிறோமோ 12 ராசி தான் 12 மாதம் ஆனது. சித்திரை மாதம் நம்ம சொல்கிறோம். சித்திரை மாதம் அப்படின்ற பேர் வரத்துக்கு முன்னாடி மேஷம் மாதம் அப்படின்னு இருந்தது. வைகாசி மாதம் நம்ம சொல்கிறோம், வைகாசிக்கு முன்னுக்கு ரிஷப மாதம்னு இருந்தது. அந்த மாதிரி சிம்ம ராசி அப்படின்னா, சிம்ம ராசி ஆவணி மாதம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். சிம்ம ராசியில் வரக்கூடிய அந்த பூரம் நட்சத்திரம், அந்த பூரம் நட்சத்திரத்தில் தான் பார்வதி அம்மன் பிறந்தது. பொதுவாக நட்சத்திரத்துக்கு 2 விஷயம். நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்படின்றது ஒருத்தர் இருப்பார், அதே நட்சத்திரத்துக்கு அதிதேவதை அப்படின்னு ஒன்று இருக்கும். அதிதேவதைனா கடவுள். அப்போது பூரம் நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம், பூரம் நட்சத்திரத்துடைய நாயகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான். சிம்ம ராசியில் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமாக வரக்கூடியது பூரம் நட்சத்திரம். அதுபோக அந்த பூரம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு பார்க்கும்போது பார்வதி அம்மன். சக்தி பிறந்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். அப்போது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? நிறைய நண்பர்கள் சமூக சேவை அதிகமாக செய்யக்கூடிய நண்பர்கள், சமூக ஆய்வாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரம் தான். இலகிய மனப்பான்மை, எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை. ஏமாந்துட்டு வர்றவங்க அதிகபட்சம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பூரம் நட்சத்திரம். தன்னை சார்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கக்கூடியவங்க யாருன்னா பூரம் நட்சத்திரம். தன்னால் ஒருத்தரும் கெட்டிடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பூரம் நட்சத்திரம். தன்னுடைய தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், மச்சானாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நண்பர்கள், எல்லாருக்கும் சேர்ந்து உழைக்கக்கூடிய நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. யாராலையும் 10 காசு புரோஜனம் இல்லை, ஒருத்தராலையும் 10 காசு புரோஜனம் கிடையாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சொந்தமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், மச்சானாக இருக்கட்டும், தாய் தகப்பனே எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படின்றது எப்போ வந்திருக்கும்னா விவாகத்துக்கு அப்புறம், விவாகம் செய்ததுக்கு அப்புறம், திருமணத்துக்கு அப்புறம். திருமணத்துக்கு அப்புறம்தான் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆணாக பிறந்தாலும் சரி அல்லது பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னைக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குமோ அன்னையிலிருந்து தான் அவங்களுக்கு அருமையான வளர்ச்சி. விவாகம் செய்ததுக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி இருக்கும். பொதுவாக பூரம் நட்சத்திர நண்பர்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்களே தவிர வாங்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் 4 பேர் வந்தாலும் சோறு போடுற அளவுக்கு மன நிறைவு இருக்கும். ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, எம்பிட்டு சம்பாதிச்சாலும் இல்லை இன்னும் சம்பாதிக்கணும், தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும், சம்பாதிக்கணுன்ற நாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படின்னா, 4 காசு சம்பாதிச்சாலும் நல்ல விதமாக இருந்துக்கிடணும், இது போதும், சாப்பாடு தவிர வேறு எதுவுமே நமக்கு போதும்னு சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எப்படின்னா நிறைக்குடம் மாதிரி. நிறைக்குடம்ன்றது எப்பவுமே தழும்பாது. அதுக்குன்னு ஏதாவது கேட்டுட்டு போகிறீங்க, ஐயா அப்படின்னா மற்ற நட்சத்திரமெல்லாம் குறைக்குடமா, பூர நட்சத்திரம் மட்டும்தான் நிறைக்குடமா அப்படின்ட்டு. பூர நட்சத்திரம் சீக்கிரம் முழுமையை அடைஞ்சிரும். அவங்கள எதிர்பார்ப்பு கூட பெரிய லெவலில் இருக்காது. ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா ஒரு 60,000 ரூபாயில் போய் வண்டி வாங்குவாங்களே தவிர 6 லட்சம் ரூபாயில் போய் வண்டி வாங்க மாட்டாங்க. அதாவது என்ன இருக்கோ அதில் வாழ பழகிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரொம்ப அதிகமாகவே இருக்கும்.
சரி சார், பூரம் நட்சத்திரத்துக்காரங்க யாரை விவாகம் செய்யக்கூடாது, யாரை திருமணம் செய்யக்கூடாது? பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அதே பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை திருமணம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் உசுருக்கே ஆபத்து. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பூராடம் நட்சத்திரம், பூரத்தில் பிறந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பூராடம் தனுசு ராசியில் வரக்கூடிய பூராடம் நட்சத்திரத்தில் விவாகம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நிச்சயமாக தன்னுடைய உசுருக்கே அது ஆபத்தாக போய் முடியும். அதன் பிறகு பரணி, மேச ராசியில் 2வது நட்சத்திரமாக வரக்கூடிய அந்த பரணி நட்சத்திர நண்பர்களை திருமணம் செய்யக்கூடாது. மேஜராக வரக்கூடியது இந்த 3 நட்சத்திரம். சரி சார், பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரமாக வரக்கூடிய அந்த நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலத்துக்கு போயிட்டு வர வேண்டும்? புதுக்கோட்டையிலிருந்து பட்டுக்கோட்டை போகிற பாதையில் தான் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊர் பேர் நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும். திருவரங்ககுளம், திருவரங்ககுளம் அப்படின்னு ஒரு ஊர். இது எங்கே இருக்குன்னா, புதுக்கோட்டை டு பட்டுக்கோட்டை போகிற பாதையில் ஒரு 7 கிலோமீட்டரில், சுமார் 7 கிலோமீட்டர். இது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன்னா இத்தனை கிலோமீட்டர்னா இத்தனை கிலோமீட்டர் கம்பல்சரி இருக்கும். புதுக்கோட்டையிலிருந்து பட்டுக்கோட்டை போகிற பாதையில் 7வது கிலோமீட்டரில் திருவரங்ககுளம் அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்ரீ ஹரி தீர்த்தீஸ்வரர், ஸ்ரீ ஹரி தீர்த்தீஸ்வரர் அப்படின்ற ஒரு திருத்தலம் தான் இந்த பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் காட்டிய திருத்தலம். உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க. ஒரு சில கோவிலுக்கு தான் குடுப்பனை இருந்தால் தான் போக முடியும், புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த மண்ணை மிதிச்சிட்டு வரணும். அப்போது உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், அவசரம் ஒன்றும் இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வந்த பிறகு சொல்லுங்கள். புதுக்கோட்டையில் இருந்து பட்டுக்கோட்டை போகிற பாதையில் 7வது கிலோமீட்டர் 7th கிலோமீட்டர்ஸில் ஸ்ரீ ஹரி தீர்த்தீஸ்வரர் அப்படின்ற திருத்தலம் திருவரங்ககுளம் அப்படின்ற இடத்துல இருக்கும். போயிட்டு வாங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். அதுபோக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக 100% இந்த பதிவு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.